இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு செப்டம்பர் 25ஆம் தேதி தமிழக பொறுப்பாளராக எம்பி பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்திருந்தார்கள். அவரை மாற்றிவிட்டு பியூஷ் கோயல் குழுவை பாஜக அமைத்திருக்கிறது. இந்த பியூஷ் கோயல் யார்? 2016 சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட போது மத்திய அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தார். மத்திய அரசின் மின் திட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்கு முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க கூட முடியவில்லை என அன்றைக்கு புலம்பினார். அதனை வைத்து பாஜக வெளியிட்ட விளம்பரத்தில், அம்மா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்காங்களாம், திட்டங்கள் பற்றி பேசணுமா என உதவியாளர் சொல்வது போலவும், இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, அம்மா பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லு என சசிகலா சொல்வது போல உரையாட வைத்திருந்தார்கள். அதில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சீட்டு விளையாடுவது போல காட்டியிருந்தார்கள். எந்த ஜெயலலிதாவை சீட்டு விளையாடுவது போல விளம்பரம் வெளியிட்டார்களோ அந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு அவருடைய கட்சியான அதிமுகவுடன் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதே பியூஷ் கோயல் கூட்டணி ஒப்பந்தம் போட்டார். ஜெயலலிதா சீட்டு விளையாடினால் என்ன, நமக்கு சீட்டு கிடைக்குமா என எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பாஜகவிடம் மண்டியிட்டு கிடந்தார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பொறுப்பாளராக இருந்த பியூஷ் கோயல் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அதிமுகவுடன் ஒப்பந்தம் போட போகிறார். கணக்கு சரியா வரும்.